وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் அனைவர்களும் ஒரு மேலான நோக்கத்தை முன்வைத்து கூடியிருக்கிறோம். எங்கள் அனைவர்களின் நோக்கம் அல்லாஹ் உடைய விருப்பத்தின் பிரகாரம் துனியாவில் நம்முடைய அமல்கள் இடம்பெற வேண்டும். நாம் இந்த துனியாவை விட்டு பிரியும் பொழுது ஈமானுடன், கலிமாவுடன், அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்துடன் இந்த துனியாவை விட்டு பிரிந்து நாளை கியாமத் நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய லிகா எனும் சந்திப்பை பெற்று மேலான சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் கலிமா சொன்ன முஸ்லிம்கள் உலகமெல்லாம் பல வகையான தீனுடைய காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எங்கள் அனைவர்களின் குறிக்கோள் ஒன்றுதான், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாம் பெற வேண்டும். நாளை கியாமத் நாளையில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பார்த்து அவதீத்தும் பொருந்திக் கொண்டீர்களா என்ற இந்த வாசகத்தை கேட்க, மாலனா லானர்தா யா ரப்பனா வலகத் ஆதைதனா மாலம் துதி அஹதம் மின் ஹல்கிக், யா அல்லாஹ் அனைத்து இன்பங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம், ஏன் பொருந்திக் கொள்ளக் கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த கட்டத்தில் அல்லாஹ் இறுதியாக அந்த ஹதீஸில் வஹில்லு அலைக்கும் ரிضواني فلا اسقط عليكم بعده ابدا, நான் உங்களை பொருந்திக் கொண்டேன், இதற்கு பிறகு கோவிக்க மாட்டேன் என்ற அல்லாஹ்வுடைய அந்த வாசகத்தை கேட்பதற்காக அனைவர்களும் காத்திருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு மாபெரும் செல்வமாக இந்த தீனை தந்திருக்கிறார். இந்த தீனுக்காக ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹ் சில முஜத்திதுகளை, ஒவ்வொரு காலத்திலும் இந்த தீனுடைய சிந்தனையை மக்களிடத்தில் புதுப்பிக்கக்கூடிய, இந்த தீனை அளிப்பதற்காக வேண்டி பல சூழ்ச்சிகள் உலகளாவிய ரீதியில் நடைபெற்றிருக்கும் பொழுது அதை ஹயாத்தாக்குவதற்காக எப்படி அல்லாஹ் ஒவ்வொரு காலத்திலும் மக்களை ஏற்படுத்தி தருகிறான் என்ற விடயத்தை ஷேக் அகார் அவர்கள் முன்வைத்தார்கள். மௌலவி அப்துல் காலிக் அவர்கள் தன்னுடைய பயானிலும் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தினார்கள். எப்படி இந்த வாழ்க்கையை நாம் எடுத்து நடப்பதன் மூலமாக உலகளாவிய ரீதியில் நாம் ஒரு வெற்றியை காண முடியும் என்பதையும் நாம் புரிந்து கொண்டோம். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் அனைத்து நாடுகளையும் கருத்திலெடுத்து சிந்திப்பதோடு குறிப்பாக இந்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு செய்து தந்த சில பெரும் பாக்கியமான விஷயங்களை நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்நாட்டில் வாழ்ந்த முன்னோர்கள், அல்லாஹ்வுடன் தொடர்புள்ள நல்லடியார்கள், அவர்களுடைய சேவைகளை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. அவர்கள் ஆற்றிய பணிகள், அவர்களுக்கு அல்லாஹ்வுடன் இருந்த தொடர்பு, அவர்களுக்கு அல்லாஹ்வுடன் இருந்த நெருக்கம். மதரசா என்பது அதை இன்று ஆரம்பிக்கப்பட்டதொன்றல்ல. 100 வருஷங்களுக்கு முன்பும், 110, 15, 20 வருஷத்துக்கு முன்பும் இலங்கையில மதரசா என்ற ஒரு வரலாறு அது காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. முன்னைய காலத்திலும் உலமாக்கள் பல அடிப்படையில் சேவை செய்திருக்கிறார்கள். இலங்கை நாட்டை பொறுத்த வகையில் பல வகையான பாக்கியங்களை நாம் பெற்றிருக்கிறோம். முஸ்லிம்களாகிய நாம் பல அமைப்புகளில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பல கைர்களை இந்த நாட்டில் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். எத்தனை பள்ளிவாசல்கள், சுப்ஹானல்லாஹ், நாடுல எங்க பார்த்தாலும் அதானுடைய சத்தம். எவ்வளவு பெரிய நியமத். பள்ளிகள் கட்டுவதற்கு வெளி நாடுகளில் மக்கள் பெரும் சிரமப்படுகிறார்கள். ஐரோப்பிய நாடுகளுக்கு பிரயாணம் செய்து பார்த்தீர்கள் சொன்னா பள்ளி வாயில்கள் மிகவும் சிரமமாக இருந்து கொண்டிருக்கிறது. கட்டுவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. வாடகைக்கு இடம் எடுத்துதான் அவர்கள் தன்னுடைய இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு போய் பாருங்க, பிரான்சுக்கு போய் பாருங்க, கனடாவுக்கு போய் பாருங்க, வாடகைக்கு இடம் எடுத்துதான் அவர்களுடைய பள்ளிகள். ஆனால் எங்களுடைய பள்ளிகள் வக்ஃப் செய்யப்பட்டது. வக்ஃபுடைய சட்ட திட்டம் எங்களுடைய நாட்டில் அரசாங்கத்துல, பார்லிமெண்ட்ல அப்ரூவ் பண்ணப்பட்ட அமைப்புல நமக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். அதுபோன்று காதிமார்கள், 52 காதிமார்கள் இந்த நாட்டில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். காதிகள் மூலமாக ஒரு முக்கியமான விடயம் நிறைவேற்றப்படுகிறது. அது என்ன? நிகா தலாக் என்று, மேரேஜ் டிவோர்ஸ் என்று சொல்லக்கூடிய, நிகா விவாகரத்து என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படையில்
இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய இல்லற வாழ்க்கையுடைய அமைப்பு இது ஒரு பாரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு காதியாக இருக்கக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஒரு காதியாக இருந்து எப்படி செயல்பட்டார்கள், சஹாபாக்களை காதிகளாக நியமிக்கும் பொழுது அதனால் வரக்கூடிய சாதக பாதகங்களை நபி அவர்கள் எப்படி முன்வைத்தார்கள், இவைகள் எல்லாம் நமக்கு மிக தெளிவாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கனடாவில் நாம் இருக்கும் பொழுது சென்ற வருடம் ஜூன் ஜூலை போன்ற மாதங்களில் அங்கு ஜம்மியத்துல் உலமா கனடாவுடைய உலமாக்கள் கூடி இதற்கு முயற்சி செய்கிறார்கள், எப்படி நாம் காதிகளை உருவாக்குவது. அப்பொழுதுதான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு அமெரிக்காவிலும் கனடாவிலும் பிரான்சிலும் லண்டனிலும் இல்லாத பாக்கியங்களை ஏராளமாக நீங்க எண்ணி பாப்பீங்க என்று சொன்னால் இதை நீங்க மற்றிட முடியாது. அந்த அளவுக்கு முன்னோர்கள் சில விஷயங்களை செய்துட்டு போயிருக்கிறாங்க. 1926 கோர்ட்ஸ்ல அப்துல் காதர் ஜஸ்டிஸ் மர்ஹூம் அல்லாஹ்வுடைய கபரை பிரகாசமாக்கி வைக்கணும், தொப்பி அணிவதற்குரிய ஒரு போராட்டத்தை பெற்று தந்தார். அவருடைய ஒரு முயற்சியின் மூலமாக கோர்ட்ல கொண்டு போய் நிறுவப்பட்டாலும் ஒரு தொப்பியுடன் அங்கு நிற்க முடியும் என்ற ஒரு தீர்ப்பையும் இஸ்லாமிய சின்னம் என்றதையும் அவர் அங்கு பெற்று தந்தார். இப்படி ஏராளமான விஷயங்களை முன்னோர்கள் பெற்று தந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் சமீப காலமாக நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் பல விஷயங்களை நாம் அடைந்திருக்கலாம், அடைந்திருக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் நம்மத்தியில் ஏற்பட்டிருக்கும் சிறு சிறு கருத்து மோதல்களின் வேற்றுமையின் காரணத்தினால் நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் அனாவசியமான விஷயங்களில் நாம் ஈடுபட்டுக் கொண்டு இருப்பது இது மிகவும் கவலை தரக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக நாம் கூடியிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு மஜ்லிஸில் கூடியிருக்கிறோம். எங்கு கூடியிருக்கிறோம் என்றால் இங்கு பேருவல என்று சொல்லும் பொழுது பழங்காலத்திலிருந்து இங்கு முதிர்ந்தவர்கள், உலமாக்கள், நல்லடியார்கள், சாலையான மக்கள் வந்து போன ஒரு சிறந்த ஒரு பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கு ஜாமியா நலிமியா அமைந்திருக்கிறது. அத்தோடு இங்கு மதரத்து ஸலாஹும் ஆரம்பிக்கப்பட்டு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த காட்சியையும் நாம் காணக்கூடியதாக இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் சில விஷயங்களை எங்களோட முன்னோர்கள் செய்துவிட்டு சென்றார்கள். அதுக்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். சில விஷயங்களை எங்களால் முடியுமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு அல்லா இடத்துல துஆ கேட்போம். யா அல்லாஹ் இக்லாசுடன் இதை நீ கரை சேர்க்க வேண்டும் என்று. அடுத்து செய்ய வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உலமாக்கள் இவைகளை முன்வைக்கிறார்கள், அதுக்கு ஆர்வமூட்டுகிறார்கள், இப்படி நடக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். அவைகளை நாம் கருத்துக்கெடுத்து எந்த முறையில் எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று நாம் தடுமாறி விடாமல் ஏதோ ஒரு இடத்திலிருந்து இக்லாசுடன் 5 தன்மைகளுடன் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது 5 பிரதானமான அம்சங்கள் அதில் கவனிக்கப்பட வேண்டும். ஒன்று, முதலாவது விசுவாசம் இருக்க வேண்டும். இரண்டாவது, நன்மை நாடி செய்யப்பட வேண்டும். மூன்றாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறை பிரகாரம் இருக்க வேண்டும். நான்காவது, அல்லாஹ்வுடைய சிந்தனை தியானுடன் இருக்க வேண்டும். ஐந்தாவது, இஹ்லாஸிலும் தூய எண்ணத்துடன் இருக்க வேண்டும். இந்த 5 அடிப்படையுடன் எங்களுடைய காரியங்கள் எங்கிருந்தாலும் சரி, பார்லிமெண்ட்ல உள்ள அந்த பொலிட்டிஷியன் இந்த 5ஐயும் கவனிக்க வேண்டும். யூனிவர்சிட்டியில் உள்ள லெக்சரர் இந்த 5ஐயும் கவனிக்க வேண்டும். வீட்டில் உள்ள ஒரு தாய் இந்த 5ஐயும் கவனிக்க வேண்டும். மதரசாவில் உள்ள உஸ்தாத், நிர்வாகி இந்த 5ஐயும் கவனிக்க வேண்டும். கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் இந்த 5ஐயும் கருத்து கெடுக்க வேண்டும். விசுவாசத்துடன் செயல்படுவோம், நன்மையை நாடி செய்வோம், நபி வழிப்படி செய்வோம், அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு செய்வோம். இன்னும் நாம் எதை செய்வதாக இருந்தாலும் இஹ்லாஸிலும் தூய எண்ணத்துடன் செய்வோம் என்ற இந்த பிரதானமான அம்சங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கண்ட 6 பிரதானமான விடயங்கள். விசுவாசம், ஈமான் என்று சொல்கிறோம். குர்ஆனில் இதை அல்லாஹ் மிகவும் வலியுறுத்தியிருக்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் சூரத்துல் முஃமினூன் என்ற மூமின்களுக்கு ஒரு சூரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் எந்த ஒரு அமலும் அல்லாஹ்விடத்தில் கபூலாகுவதில்லை. இரண்டாவது, இஹ்திசாப், எதை செய்வதாக இருந்தாலும் நன்மை நாடி செய்ய வேண்டும். அல்லாஹ் எனக்கு என்ன கூலியை தருகிறார்? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாசாவில் தொழுகையில் கலந்து கொண்டால் உஹது மலை அளவு உள்ள கிராத் என்ற நன்மை கிடைக்கும் என்ற ஹதீஸை கேள்விப்பட்டவுடன் வியப்படைந்தார்கள், ஆச்சரியமடைந்தார்கள், கை செய்யப்பட்டார்கள். எத்தனை சந்தர்ப்பங்களில் இப்படியான அமலை விட்டுவிட்டோம் என்று கை செய்யப்பட்டார்கள். ஆக விசுவாசத்துடன் நன்மை நாடியவர்களாக நபி அவர்கள் காட்டிய வழி பிரகாரம். மூன்றாவது, நான்காவது, அல்லாஹ்வுடைய தியான் சிந்தனையுடன் ரிஜாலுன் லா துலைஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் ذிக்ரில்லாஹ். எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் சஹாபாக்கள் வியாபார தொழிலில் இருந்த போதிலும் அல்லாஹ்வை அவர்கள் மறக்க மாட்டார்கள். இந்த உணர்வுடன் இஹ்லாஸிலும் தூய எண்ணம் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நாளை கியாமத் நாளை நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். அங்கு அல்லாஹ் ஒரு தெர்மாமீட்டர் ஒன்று வைத்திருக்கிறான். எங்களுடைய டெம்பரேச்சரை நாம் தெர்மாமீட்டர் போட்டு இது 100 இருக்குதா 101 இருக்குதா என்று பார்த்துக் கொள்வது போலதான் அல்லாஹ் நாளை கியாமத் நாளையில் உலமாக்களையும், தாயிகளையும், முஜாஹிதுகளையும், ஆலிம்களையும், சமூக சேவை செய்யக்கூடியவர்களையும் ஒவ்வொருவர்களையும் அல்லாஹ் ஒன்று கொண்டு நிறுத்த போகிறான். குல்ல இன்சானின் அல்ஜம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி வ நுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்ஷூரா. ஒவ்வொருவருடைய கலத்திலும் அல்லாஹ் ஏட்டை தொங்க வைக்க போகிறான். இக்ரா கிதாபக், நீங்க செய்ததை படித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்ல போகிறான்.
அதனால் மேலான கண்ணியமான உலமாக்களை சகோதரர்களை பெரியார்களே, நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை பயந்தவர்களாக. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கிதாபுல் ஈமானில் அபு முலைக்குடைய ஒரு அஸரை அங்கு பதிவு செய்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் ஸலாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் 30 சஹாபாக்களை சந்தித்தேன். ஒவ்வொருவரும் தன்னை பற்றி பயந்து கொண்டிருந்தார்கள். யஹாபு அலைஹிம் நிஃபாக், அவர்கள் நயவஞ்சகத்தை பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். நயவஞ்சகம் இருக்கிறதோ என்ற அச்சம் அவர்களிடத்தில் இருந்தது. அதனால் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. இந்த நாட்டில் முஸ்லிம்களாகிய நாம் ஒன்றுபட்டு செயல்பட்டால் 8 அல்லது 10 வீதம் இருக்கக்கூடியவர்கள் எல்லா மட்டத்திலும் விட்டுக் கொடுக்கக்கூடிய, வேற்றுமை மத்தியில் ஒற்றுமை காணக்கூடிய, தாராள தன்மை உள்ள, அனைத்தையும் மறந்து செயல்படக்கூடிய, மன்னிப்புள்ள தாராள உள்ளங்கள் உள்ள மக்களாக நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக சிறந்த ஒரு சமுதாயமாக, சிறந்த ஒரு முன்னோடிகளாக நாம் வாழ முடியும். இதற்கு நான் இன்று முன்வைக்க விரும்புவதை, இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் 2 விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு வீடும் மதீனா முனவ்வராவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த வீடுகளை போன்று ஒவ்வொரு வீடும் செயல்பட வேண்டும். ஒவ்வொரு பள்ளி வாயிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்தின் பள்ளியை அது ஒப்பிட்டதாக ஆக வேண்டும். இது எங்களுடைய பேச்சாக, எங்களுடைய சிந்தனையாக, எங்களுடைய கொள்கையாக, எங்களுடைய நோக்கமாக, நாம் அடைய வேண்டிய ஒரு குறிக்கோளாக மாறிவிட வேண்டும். ஒவ்வொரு மஸ்ஜிதும் நபவியை பின்பற்றக்கூடியதாக, ஒவ்வொரு வீடும் மதீனத்தின் வீடை பின்பற்றக்கூடிய ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தி விட்டோம் என்றால் நிச்சயமாக இந்த உம்மத்துக்கு, இந்த சமூகத்துக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு நாம் செய்யும் பெரும் சேவையாக இருக்கிறது. மதரசாக்கள் 150, பள்ளிகள் 2000 பள்ளிகளும் மதீனாவுடைய பள்ளிகளாக மாறிவிட்டால் மதரசாவில் கற்பிக்கப்படக்கூடியது பள்ளியில் கற்பிக்கப்படும் என்றால், மஸ்ஜிதுகளில் கற்பிக்கப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக சிந்தனைக்கு எடுத்து பாருங்கள் எப்படிப்பட்ட தோற்றமாக இருக்கும். மதீனாவுடைய கட்டிடங்களை, இன்றுள்ள கட்டிடத்தை பற்றி சொல்லவில்லை, மஸ்ஜித் நபவியுடைய அன்றைய சூழலை பற்றி பேசுகிறேன். மஸ்ஜித் நபவியில் அன்றிருந்த சூழலை பற்றி சொல்கிறேன். எப்படி இருந்தது மதீனாவுடைய வீடுகள், எப்படி இருந்தது மதீனாவுடைய வீட்டில் வாழ்ந்தக்கூடிய தாய்மார்கள் எப்படி இருந்தார்கள், அங்கு தாய்மார்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது, அவருடைய கல்வி எப்படி இருந்தது, அவருடைய மார்க்க அறிவு எப்படி இருந்தது, அவருடைய உள்ளட்சம் எப்படி இருந்தது, அவர்கள் அல்லாஹ்வுடன் எப்படி தொடர்புள்ளவர்களாக இருந்தார்கள். ஜிஹாத் என்ற அந்த போர்க்களம், ஜிஹாத் என்ற வார்த்தை இந்த உலகத்திற்கு தவறாக விமர்சிக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் ஜிஹாத் என்றாலே ஆள் கொள்வது என்ற எண்ணம் அவர்களுக்கு புகட்டப்படுவது இல்லை. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் முன்மாதிரியாக நடந்து கொண்டார்கள். நபி அவர்களுடைய யுத்தங்களை இன்று பீஸ் டாக் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உதைபியாவுடைய உடன்படிக்கை எடுத்து பாருங்கள், எந்த அளவுக்கு முன்மாதிரியாக இருந்தது. விட்டுக் கொடுப்புடைய எல்லை என்ன, நபி அவர்கள் எப்படி தாராளத்தனத்துடன் நடந்து கொண்டார்கள். அழிந்து விடுமோ, இஸ்லாம் முடிந்து விடுமோ, அதனுடைய அந்த கட்டத்தில் இஸ்லாத்தை அழித்து விட்டோமோ என்று அவர்கள் பெருமைப்படக்கூடிய கட்டத்தில் நாம் 1000 வந்திருக்கிறோம், இந்த 313 என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 313 பேரை வைத்து எந்த ஆயுதம் இல்லாமல் அல்லாஹ்வுடன் அவர்களை தொடர்பேற்படுத்தி கண்ணீர் வடித்து பூமியை நனைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இத்தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாபக்கும் என்று அல்லாஹ் முமித்துக்கும் பிஅல்ஃபி மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், அல்லாஹ் உங்களுடைய துஆவை கபூல் செய்ததாகவும் மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹ் உதவி செய்த அந்த வரலாறையும் நாம் படித்திருக்கிறோம். வரலாறுகளை படிக்கலாம். நான் சொல்வதுண்டு, ஈமான் என்ற வார்த்தை இருக்கிறே, 5 வயது குழந்தையும் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி என்று பாடமாக்கி இருக்கிறது. அதே வாசகத்தை 55 வயதுள்ளவரும் பாடமாக்கி வைத்திருக்கிறார். இந்த 5 வயதுக்கும் 55 வயதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? 5 வயதில் அந்த புள்ள சொல்றது போல அதே பாடமாக்கியதுதான் இந்த 55 வயதுடையவரும் சொல்வதாக இருந்தால் இதுக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. ஒரு கிளிக்கு பாடமாக்கி கொடுத்தது போன்றுதான் இருக்கும், ஒரு அஜித் சிங்குக்கு பாடமாக்கி கொடுத்தது போன்றா இருக்கும், ஒரு டேவிடுக்கும் ஜோசப்புக்கும் பாடமாக்கி கொடுத்தது போன்றுதான் இருக்கும். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்க மாட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஒரு பாடத்தை கற்பித்துக் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய ஈமான் அந்த உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த யுகத்தில் வாழவில்லை. இன்று சயின்ஸ் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். நியூக்ளியர் என்பதை கண்டுபிடித்து உலகத்தில் என்னெல்லாம் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று, இது கங்காரையும் சயின்ஸ் எதுவும் இருக்கிறதா, அப்படி ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் முன்னேறக்கூடிய காலகட்டம் இந்த கட்டம். இந்த காலத்தில் எதையும் லேசாக குர்ஆன் அதை சொல்வதை மிக லேசாக புரியக்கூடியதாக இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அன்று நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பிரயாணம் செய்வதற்கு சுமார் 8 நாட்கள் எடுக்கக்கூடிய அந்த காலத்தில் தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இரவில் நான் மேராஜுக்கு போய்விட்டு வந்தேன் என்று அந்த சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு கடுவளவும் கூட அந்த சந்தேகம் வரவில்லை. உறுதிப்படுத்தினார்கள், உண்மை என்றார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாரித்து விட்டு சென்ற காரணத்தினால் தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஆமினூ கமா ஆமனன் நாஸ், அவர்கள் ஈமான் கொண்டதை கொண்டு நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள். அவர்களுடைய ஈமானை அஸ்ஸாலிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபூஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வர்து அன்ஹும் என்று அவர்களுடைய ஈமானை பின்பற்றுமாறு குர்ஆன் வலியுறுத்துகிறது. ஆகவேதான் சகோதரர்களே, பெரியார்களே,
சகோதரர்களே, தாய்மார்களே, எங்களுடைய வீடுகள் மதீனத்தின் வீடுகளாக, எங்களுடைய பள்ளிகள் மதீனத்து பள்ளியாக, மஸ்ஜித் நபவியுடைய சூழலை அப்படின்னு சொன்னா, மஸ்ஜித் நபவியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எப்படி வழிநடத்தினார்கள், காபிர்கள் வந்தாலும் அந்த காபிருக்கு எப்படி நபி அவர்கள் நடந்து கொண்டார்கள், அவர்களுக்கு எப்படி மார்க்கம் புரியக்கூடிய விதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பட்டார்கள். 3 நாட்கள் மஸ்ஜித் நபவியில் கட்டி வைக்கப்பட்ட மனிதன் வெளியே செல்லும் பொழுது ஒரு ஈமான் உள்ளவராக திரும்பி செல்வதாக இருந்தால் அது என்ன சூழலாக இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க முடியும். இன்றே உலகில் இருக்கக்கூடிய சூழலுக்கும் அன்றே உலகில் இருந்த சூழலுக்கும் மேலான சகோதரர்களே, பெரியார்களே, மக்களுடைய முன்னேற்றத்தை வைத்து பார்க்கும் ஒரு பாரிய வித்தியாசம். ஆனால் அன்றே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளி வாயில்கள் இப்படித்தான் இருந்திருக்கும். காலத்தில் கிலாபு துப்பில் வதுப்பில், நாய் வந்துவிட்டு போகும், கதவு எதுவும் இருக்கவில்லை, மழை பெய்தது சொன்னா சல்லு ஃபி ரிஹாலிக்கும், நீங்கள் இருக்கும் இடத்திலே நீங்க தொழுது கொள்ளுங்க. இது போல அவர் தகர ஷீட்டால் அடிக்கப்பட்டிருக்கல, ஓலைகளால் பின்னப்பட்ட அந்த கூரைகளாக இருந்ததை நனைஞ்சா பூமி அப்படி நனைந்து விடும். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஜும்மாவுடைய தினத்தில் அதான் சொல்பவரிடத்தில் நீங்கள் உங்களுடைய கூடாரங்களில் தொழுது கொள்ளுங்கள் என்ற இந்த வார்த்தையை அதான்ல சேர்த்துக்கோங்க என்று சொல்லும் பொழுது அங்குள்ளவர்கள் கொஞ்சம் முறைச்சு பார்த்தாங்க. என்ன அவர் சொல்கிறார் சொன்ன, நான் சொன்னது அல்ல, என்னுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல இப்படி கேட்க இருக்கிறேன் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அப்படின்னா வெளி தோற்றம் எப்படி இருந்தாலும் உள்ளுக்கு அவர்களுடைய ஈமானும் அல்லாஹ்வுடைய தொடர்பும் ஆகிரத்துடைய சிந்தனையும் உம்மத் என்ற நாம் ஒரு சமூகம் என்ற அந்த ஒற்றுமையான சிந்தனையும் வேற்றுமை உள்ளவர்களாக பார்க்கவில்லை, அனைவர்களையும் ஒற்றுமையான ஒரு சமுதாயமாக பார்த்தார்கள். அதனால் உலகமே அவர்களுக்கு எதிராக ஒன்று திரண்டாலும் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய அந்த நிலைப்பாட்டை அடைந்திருந்தார்கள். அந்த நிலைமைதான் ஒவ்வொரு பள்ளியும் அந்த சூழலை காண வேண்டும். ஒவ்வொரு பள்ளியிலும் வாழக்கூடியவர்கள், அந்த பள்ளியில வாழ செய்யக்கூடியவர்கள் மிக தாராள தன்மை உள்ளவர்களாக, முஸ்லிம் சமூகத்துக்கு ஏதும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதுக்காக வேண்டி தன்னுடைய எதையும் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாரித்து வைத்திருந்த காரணத்தினால் தான் தபூக்குக்கு 30,000 சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரட்டிக் கொண்டு போகக்கூடிய நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் தன்னுடைய பொருளை வாரி வழங்கினார்கள், தன்னுடைய சொத்தை வாரி வழங்கினார்கள். ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் எல்லா கட்டத்திலும் ஆயத்தமாக இருந்தார்கள். பெண்களையும் யுத்த களத்தில் பயன்படுத்த நேரம் வந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவார்களையும் பயன்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக அந்த சமுதாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி எழுப்பினார்கள். வீடுகள் எப்படி இருந்தது சுப்ஹானல்லாஹ், அந்த வீடு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா உடைய வீடு, அந்த வீடு உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா உடைய வீடு, அந்த வீடு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடு, அந்த வீடு பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடு, அந்த வீடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடு. ஒவ்வொரு வீடும் மார்க்கத்தையும் தீனையும் தக்வாவையும் குர்ஆனையும் ஹதீஸையும் சுன்னாவையும் அல்லாஹ்வுடைய உள்ளச்சத்தையும் ஆகிரத்துடைய சிந்தனையும் குர்ஆனுடைய ஓதலையும் உம்மு வரகா சுப்ஹானல்லாஹ் குர்ஆனை மரணம் செய்த அந்த ஹாஃபிதா, குர்ஆனை மரணம் செய்த அந்த பெண் குர்ஆனை மரணம் செய்திருந்தார். இந்த பெண்ணுக்காக அபூ தாவூதுடைய ரிவாயத்தின்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஅஸ்ஸினை ஏற்படுத்தினார்கள். அந்த முஅஸ்ஸின் என்ன செய்வார், அதான் சொல்வார், அந்த பெண் ஜமாத் நடத்துவார். வீட்டுக்குள்ளே அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்மணிகள் வந்து விடுவார்கள். அந்த பெண் நபியிடத்தில் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் துஆ செய்யுங்கள், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் மீற மரணம் அடைய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு சொல்கிறார்கள், தாயே நீ வீட்டில் இரு, அல்லாஹ் உனக்கு ஷஹாதத்தை தருவான். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், அந்த காலத்தில் முதிர்வை அடைந்து விட்டார்கள் இந்த தாய். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வழியாக செல்லும் பொழுது யாருமே உதவிக்கு இல்லாத காரணத்தினால் உமர் ஒரு கலீஃபா என்ற அடிப்படையில் அந்த தாயை சேம விசாரிப்பார்கள், துக்கம் விசாரிப்பார்கள், கஷ்ட துன்பத்தில் பங்கெடுப்பார்கள். அந்த பெண்ணிடத்தில் பேசிக்கொண்டு செல்வார்கள். சில சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் கதவை தட்டினால் திறக்கப்படவில்லை. கதவை திறந்து பார்த்த பொழுது அந்த பெண் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாள். ஒரு புறம் உமருக்கு சந்தோஷம், அந்த அல்லாஹ்விடத்தில் துஆவை கேட்டு பெற்றுக் கொண்டார் இந்த தாய். அடுத்து கவலை என்னென்றா, என்னுடைய ஆட்சியில் மதீனாவில் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்து நீண்ட சம்பவம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குரிய தண்டனை கொடுத்தார்கள். ஆகையான சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதீனாவுடைய தாய்மார்களை அப்படிப்பட்ட தாய்மார்கள் ஆக்கினார். சஹாபாக்களே, அன்சாரிகள் முஹாஜிர்கள் 2 கூட்டமாக பிரிந்து விட்டார்கள். ஒரு மஸ்அலாவில் அவர்களுக்கு ஒரு தீர்வு எடுத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைமையாக இருந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த பிரச்சனையை மிக இலகுவாக தீர்த்து வைத்தார்கள். சொன்னாங்க, இந்த பிரச்சனையை ஏன் இவ்வளவு பிரச்சனை படுத்திக் கொண்டிருக்கிறீங்க, இது மிக சிம்பிளான விஷயம், இது இல்லற வாழ்க்கை சம்பந்தப்படக்கூடிய விஷயம். இந்த விஷயத்தை ஆக தெளிவாக சொல்லக்கூடியவங்க ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல போங்க, அவரிடத்தில் இதுக்கு தெளிவு கேளுங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் போய் இதுக்கு தெளிவு கேட்ட நேரத்தில் ஒரு சின்ன வார்த்தையை கொண்டு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார்கள். ஒவ்வொரு விஷயத்துக்கும் மதீனால முன்மாதிரி இருந்தது. அறிவு வேணுமா, அதுக்கு முன்மாதிரி. சதக்கா வேணுமா, அதுக்கு முன்மாதிரி.
மார்க்கத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக தெளிவாக ஆலோசனைகளுடன் செய்ய வேண்டுமா? அதுக்கு முன்மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் பெண்களும் பின்வாங்கியவர்கள், சிறார்களும் பின்வாங்கியவர்கள், ஆண்களும் பின்வாங்கியவர்கள், எல்லா துறையிலையும் மிக தேர்ச்சி பெற்றவர்கள், மிக அனுபவசாலிகள், மிக நல்ல நுணுக்கம் உள்ளவர்கள். பாருங்க, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா இடத்துல ஆலோசனை கேட்கிறாங்க. என்ன தாயே, பாருங்க, நான் எல்லாருக்கும் ஹுதைபியால இருந்து வெளியேறும்படியாக சொல்கிறேன். யாருமே இப்பொழுது மிக வேகத்தில் இருக்கிறாங்க, உம்ரா செய்யணும் என்று இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள, இஹ்ராம்ல இருந்து கரையணும் என்று சொன்ன நேரத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அழகான ஆலோசனை சொன்னாங்க. ஆண்கள் தான் முடிவெடுக்க வேண்டும், பெண்களுடைய அபிப்பிராயத்தை தட்ட வேண்டும் என்ற கருத்தல்ல. இஸ்லாம் ஒருபோதும் அதை சொல்லவில்லை. பெண்களுடைய கருத்தையும் இஸ்லாம் மதித்திருக்கிறது என்பதற்கு உம்மு சலமாவுடைய இந்த சம்பவம் நமக்கு படிப்படியாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு செல் மிகவும் பலகீனமானது. ஷாவிரு உன்ன காலிஃபு உன்ன, அவர்களிடத்தில் ஆலோசனை கேளுங்க, அதுக்கு மாற்றம் செய்யுங்க. எல்லா ஆலோசனையும் மாற்றம் செய்ய வேண்டும் என்பது அல்ல. முடிவெடுக்கக்கூடியவர் ஆணாக இருப்பார், ஆலோசனையும் கேட்டுக்கொள்வார். நல்லதாக இருந்தால் எடுத்து நடப்பார், நல்லதாக இருந்தால் எடுத்து செயல்படுவார். இதுதான் இஸ்லாம் கூறும் ஒரு முன்மாதிரியான ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா இடத்துல கேட்டாங்க, என்ன செய்ய, நான் எப்படி நடந்து கொள்ள என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் உம்மு சலமா சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்களே போயிட்டு உட்கார்ந்து உங்களுடைய முடி அரைக்கிறீங்கடா எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஹஜ்ரத் உம்மு சலமா சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய ஆரம்பிச்சாங்க. உடனே கூட்டம் கூட்டமாக சஹாபாக்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கடுமையான ஒரு சோதனையான காலம் தான் அந்த நிகழ்வு. சூரத்து நூர், அல்லாஹ் தஆலா சூரத்து நூர்ல சில ஆயத்துக்களை கூட இறக்கி வைத்தார். அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக ஏகுறார், ஷாவிருஹும் ஃபில் அம்ர், உங்களுடைய காரியங்கள்ல மஷூரா செய்துக்கோங்க. அம்ருஹும் ஷூரா பைனஹும், அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் ஷூராவுடைய அடிப்படையில தான் நடக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயுடைய அறிவித்தல் இருந்த போதிலும் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விடயத்தில் அவதூறு கட்டுக்கதைகளை உண்டாக்கி முனாஃபிக்குகள் பல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பேர் தெரிவு செய்தாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, பரீரா ரலியல்லாஹு அன்ஹா, 2 பெண்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களை வச்சுதான் நபி அவங்க ஒரு மஷூரா நடத்தினாங்க, அபிப்பிராயம் கேட்டாங்க. அதுல இந்த 2 பெண்மணிகளுடைய அபிப்பிராயங்களுக்கு நபி அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பரீரா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வீட்டு வேலைக்கார பெண். அந்த பெண் இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, பரீரா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்துல எதுவும் இருந்தா சொல்லுமா என்று கேட்ட நேரம் பரீரா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு அடிமை பெண்ணாக இருந்தும் மிக நுணுக்கசாலியாக இருந்தால் பல சந்தர்ப்பத்தில் இந்த பெண்ணால் பல பாக்கியங்களை நாங்கள் அடைந்திருக்கிறோம். தன்னுடைய இல்லற வாழ்க்கை பிரச்சனையில கூட இந்த பெண் முன்மாதிரியாக நடந்து கொண்ட வரலாறை நாம் படித்திருக்கிறோம். நபி அவர்கள் வீட்டுக்கு சென்று ஏதும் சாப்பிடறதுக்கு இருக்கிறா தாயே என்று கேட்ட நேரத்துல யார சொல்லலாம், இது எனக்கு சதக்காவா வந்திருக்குது என்று அந்த பெண் சொல்கிறார். அந்த பெண்ணுக்கு தெரியும் நபி அவர்கள் சதக்கா ஜகாத்துடைய பொருளை சாப்பிட மாட்டார்கள் என்ற காரணத்தினால் நபியே இருக்குது, ஆனா சதக்கா தான் இருக்குதுன்னு சொல்ல, லக்கி சதக்கா வலிய ஹதியா, ஏ தாயே இது உனக்கு வந்திருக்குது சதக்கா, நீ எனக்கு தரும் பொழுது இது ஹதியாவாக மாறும் என்று அந்த பரீரா மிக நுணுக்கமான பெண். இந்த பெண்ணுடைய நுணுக்கத்தின் காரணத்தினால் ஆயிரக்கணக்கான சட்டங்கள் பல இடத்திலும் நாம் எடுத்திருக்கிறோம். உலமாக்கள் இதிலிருந்து தொகுத்து எடுத்திருக்கிறார்கள். ஆகவேயான சகோதரர்களே பெரியார்களே, இந்த பெண்ணிடத்துல கேட்ட நேரத்தில் எவ்வளவு நுணுக்கமாக பதில் சொன்னார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிக 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 நல்லுள்ளம் உள்ளவர்கள், அவர்கள் மிகவும் பேணுதலானவர்கள், மிக பத்தினித்தனமானவர்கள். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஒரு சின்னதான அவர்களிடத்துல நான் காணக்கூடிய பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு பராக்கான ஒரு விஷயத்தான் நான் சொல்ல முடியும். மாவை அதை தயாரிப்பாங்க, ரொட்டி சுடுறதுக்கு அதை அப்படி வச்சு சில இடத்துக்கு அப்படி தூங்கிடுவாங்க. ஆடு வந்து அதை சாப்பிட்டுட்டு போயிடும். இதுதான் அவர்களிடத்துல காணப்பட்டதை தவிர வேற எதுவும் தவறாக நான் காணவில்லை என்பதாக ஹஜ்ரத் பரீரா ரலியல்லாஹு அன்ஹா மஷூரா சொல்கிறார்கள். ஆக பெண்ணுடைய கருத்தை இஸ்லாம் முழுதாக நிராகரிக்கிறது என்பது அல்ல. பெண்ணையும் இஸ்லாமிய அமைப்பில் கொண்டு வருவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாரிய உழைப்பை செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து 2000 சச்ச ஹதீஸ்களை பாடமாக்க வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களில் ஏராளமானவர்கள் ஹதீஸையும் பாடமாக்கினார்கள், குர்ஆனையும் பாடமாக்கினார்கள், மார்க்கத்துடைய தெளிவையும் பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊரிலும் அந்த குறையை நிரப்ப வேண்டும் என்பதையும் நான் இங்கு கூற விரும்புகிறேன். வேறான சகோதரர்களே பெரியார்களே, இந்த ஊரிலும் பெண்களுக்குரிய இஸ்லாமுடைய கல்வி அமைப்பு அசல் என்ன, நான் சொல்லக்கூடிய இந்த 2 விடயம் தான். ஒவ்வொருவரும் கருத்து கெடுங்க. இந்த விஷயத்தை வெறுமனே ஒரு பயான் என்று கேட்டு அது கெசட் வடிவத்தில் போட்டு கேட்கிறது மாத்திரம் ரேடியோல கேட்கக்கூடிய தாய்மார்களும் சகோதரர்களும் இதை வெறுமனே வார்த்தையாக கேட்டு விட்டு விடாமல் ஒரு கருத்தை உள்வாங்குங்கள். எங்களுடைய வீடுகள் மதீனாவுடைய வீடாக, எங்களுடைய பள்ளி வாயில்கள் மதீனாவுடைய பள்ளி வாயில்களாக ஆக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் மதீனாவுடைய பள்ளி என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று வருகிறார் உமைர் இப்னு வஹப். இதோ முஹம்மதுடைய சிரசை வெட்டி வருகிறேன் என்று உமைர் இப்னு வஹப் வரக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கம்சக்கித்தால் பிடிச்சார்கள், பிடித்து இழுத்தார்கள். ஷைத்தானு மின் ஷயாத்தீன் குரைஷ், குறைஷிகளின் ஷைத்தானை என்று இழுத்துக் கொண்டு வந்தார்கள். நபி அவங்க சொன்னாங்க, உமர் அப்படி டிசிப்ளின், இது
அவனுக்கு பொருத்தமாக இல்ல, விட்டுருங்க, அப்படி செய்ய வேண்டாம் என்று சொன்னாங்க. முன்னால கொண்டு நிறுத்தப்பட்டார். நபி அவங்க அழகாக பேசினாங்க, அன்பாக பேசினாங்க, பண்பாக பேசினாங்க. அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்த சில மோஜிதாக்களை வெளிப்படுத்தினார்கள். ஓ உமைர், நீனும் சஃபானும் என்ன கொள்றதுக்கு காபத்துள்ளால திட்டம் தீட்டினீர்கள் அல்லவா என்ற இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவர் மேலெல்லாம் தண்ணியாக விட்டதை கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மதீனா பள்ளி என்பது அது வெறுமனை கட்டிடம் அல்ல. மதீனா பள்ளி என்பது மழை பெஞ்சா அது சமதியாகிவிடும். நாய் காலத்தில் கிலாபு துப்பில் வசுப்பில் நாய் பள்ளிக்குள்ளே வந்துவிட்டு போகும். ஆனால் அந்த பள்ளி எப்படி இருக்கும் என்று சொன்னால் அதுல உணர்வு இருக்கும். எப்படி உணர்வு இருக்கும் என்றால் மாவியாரதில்லான் அவர்களுக்கு இருந்த உணர்வு, காபிப் மாலிக்கு இருந்த உணர்வு அந்த பள்ளியில் இருக்க வேண்டும். அந்த உணர்வு எங்களுடைய பள்ளிகளுக்கு வந்தால் நாங்கள் மதீனாவுடைய பள்ளிகளாகவும், அந்த உணர்வு எங்களுக்கு பள்ளிகளுக்கு வராவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய பள்ளிகளும் குர்துவாவுடைய பள்ளிகளாக, அந்த ரஷ்யாவுடைய பள்ளிகளாக மாறிவிடும். குர்துவாவுடைய பள்ளி என்ன, பல நூற்றுக்கணக்கான தூண்கள் இருக்கிறது. ஆனால் அதுக்குள்ள முஸ்லிம்களுக்கு தொழுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஸ்பெயின்ல கட்டப்பட்ட பள்ளி. எங்களோட பள்ளிகள் அப்படி ஆக்கிடக்கூடாது. எங்களோட உணர்வுகள், எங்களோட செயல்கள், எங்களோட நடவடிக்கைகள், எங்களுடைய அனாவசியமான சண்டை சச்சரவுகள் காவிர்களுடைய முன்னுக்கு போயிட்டு எங்களுடைய இபாதத்துகள் அவர்கள் விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்குள்ள இதை தீர்த்துக் கொள்ள இயலாத அன்றை கேட்கக்கூடிய நிலைமை எங்களுக்கு நாங்கள் உண்டாக்கக்கூடாது. நாட்டு மன்னன் காபிப் மாலிக்கு சந்தர்ப்பம் அந்த 1400 வருஷத்துக்கு முன்பு எந்தவித மீடியாவும் இல்லாத காலத்துல, இவ்வளவு தகவல் சாதனைகள் இல்லாத காலத்துல காபிப் மாலிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்கு பங்கு பெறாத காரணத்தினால 50 நாள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம் என்று ஒரு தடை விதித்திருந்த அந்த காலத்துல காபிப் மாலிக்கு ரஸ்ஸான் நாட்டை அந்த மன்னரிடத்திலிருந்து கடிதம் வருது, எங்கட மதத்தோட சேர்ந்துக்கோங்களேன். அதில் முஆவியா ரலியல்லாஹு அலைஹிக்கும் சண்டை மூடிக்கொண்டிருக்கக்கூடிய கட்டத்துல அங்கே இருந்து கடிதம் வருது, ஒரு அந்நியரிடத்திலிருந்து கடிதம் வருது. அதுல சொல்லப்படுது, ஓஹோ நீங்க வாங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து அழிக்க அடிப்போம். அந்த சந்தர்ப்பத்துல ரஸ்ஸான் நாட்டு மன்னரிடத்துல கடிதம் வந்தோன்னு இல்லாத காலத்துல, இவ்வளவு தகவல் சாதனைகள் இல்லாத காலத்துல காபிப் மாலிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்கு பங்கு பெறாத காரணத்தினால 50 நாள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம் என்று ஒரு தடை விதித்திருந்த அந்த காலத்துல காபிப் மாலிக்கு ரஸ்ஸான் நாட்டை அந்த மன்னரிடத்திலிருந்து கடிதம் வருது, எங்கட மதத்தோட சேர்ந்துக்கோங்களேன். அதில் முஆவியா ரலியல்லாஹு சண்டை மூடிக்கொண்டிருக்கக்கூடிய கட்டத்துல அங்கே இருந்து கடிதம் வருது, ஒரு அந்நியரிடத்திலிருந்து கடிதம் வருது. அதுல சொல்லப்படுது, ஓஹோ நீங்க வாங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து அழிக்க அடிப்போம். அந்த சந்தர்ப்பத்துல ரஸ்ஸான் நாட்டு மன்னரிடத்துல கடிதம் வந்தோன்னு காபிப் மாலிக் கிழிச்சு வீசிட்டாங்க. அதில் முஆவியா அவர்கள் வெளிப்படைந்தாங்க, ஓஹோ எங்களுடைய உள்நாட்டு விஷயத்துல, எங்களுடைய பிரச்சனைகளை எங்களை பயன்படுத்த பாக்குறாங்க. இன்று மிகவும் கவலைக்குரிய விஷயம், மிகவும் கைதறக்கூடிய விஷயம், முஸ்லிம்களுடைய இந்த நாட்டில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. முஸ்லிம்களுக்கு ஒரு தனித்தரப்பு ஒன்றை உண்டாக்கி கொள்ள முடியாமல் இருக்கிறோம். எங்க முன்னோர்கள் கோர்ஸ் எங்களுக்கு எடுத்து தந்தாங்க, எங்களுக்கு வக்ஃப் எடுத்து தந்தாங்க, எங்களுக்கு டிவோர்ஸ் மேரேஜ் எடுத்து தந்தாங்க, எங்களுக்கு எத்தனை விஷயங்களை செஞ்சுட்டு போறாங்க. நாங்கள் இன்னைக்கு கைகோர்த்து செயல்படாத காரணத்தினால், ஒன்றுபட்ட உம்மத்தாக இல்லாத காரணத்தினால், வேற்றுமைக்கு மத்தியில் ஒற்றுமையை காணாத காரணத்தினால் உலமாக்கள் ஒவ்வொரு காலமும் பல காலமாக இந்த வார்த்தையை பேசி வருகிறார். வேற்றுமைக்கு மத்தியில் ஒற்றுமையை காரணம். ஷேக் ஜிப்ரி அவர்கள் இங்கே ரஹ்மானியாவுடைய உஸ்தாத் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், மிக அழகாக செயல்பட்டார்கள். ஷேக் ஜாமில் வந்த நேரத்தில் எல்லா மதரசாக்களுக்கும் இலங்கையில் உள்ள இது தப்லீக் மதரசா, இது தௌஹீத் மதரசா, இது ஜமாத் இஸ்லாம், அப்படி அவர்கள் வேற்றுமை காணவில்லை. ஒற்றுமையாக எல்லா மதரசாக்கும் வந்து சேகரித்து போனார்கள். 60க்கும் மேற்பட்ட மதரசாக்களுக்கு சென்று கோடான கோடி ரூபாய்களை செலவழிக்க வைத்தார். ஏன் ஒருவர் நல்லெண்ணத்தோடு செயல்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கொண்டு வேலை வாங்குகிறார். அதனால் மேலான கண்ணியமான உலமாக்களே, உங்களிடத்துல எனக்கு அதவுடைய என்ன ஆக கீழே என்ன முறையில நான் உங்களை கண்ணியப்படுத்தணுமோ அந்த முறையில கண்ணியப்படுத்தி ஷரியத் என்ன எதை அனுமதிக்கிறதோ அதை செய்து உங்களுக்கு நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க முடியுமா, தீனின் பக்கம் அழைக்க முடியுமா? ஒன்று கொடுங்க, வேற்றுமையாகாதீங்க. எங்க விட்டு கொடுக்கணுமோ விட்டு கொடுங்க. நபி அவங்க தன்னுடைய சாட்சாவை துண்டு துண்டாக அறிந்தவர்களுக்கும் விட்டு கொடுத்தாங்க. நபி அவங்க விட்டு கொடுத்தாங்க. நான் தஸ்லீம் அலைக்கும் காபத்துல்லாஹ் பணி ஊன்றது இருக்குது. நபியுடைய வாழ்க்கையில பார்க்கணும். பணிவு என்ன? நபி அவங்க காட்டின பணிவு என்ன? நபி அவங்க வார்த்தையாலும் செயலாலும் உள்ளத்தாலும் பணிந்தாங்க. வார்த்தையில எப்படி பணிந்தாங்க? சுப்ஹானல்லாஹ், எப்பயுமே தன்னுடைய வார்த்தையில இந்த பாருங்க, யூதர்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன விட புகழ்ந்து பேசாதீங்க, என்ன மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட புகழ்ந்து பேசாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களை இருந்து பேசாதீங்க, என்ன மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவரை உயர்த்தாதீங்க என்று மூசா. இது வார்த்தையாக செயலால மக்காவை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் தன்னுடைய நாடி அப்படியே சரித்தவர்களாக காபத்துல்லாவை கைப்பற்றத்துக்கு நுழைகிறாங்க. என்னுடைய கட்சிக்காரத்தனம் நான் சாதித்தது என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. அதனால உங்களிடத்தில் திரும்ப ஒரு விட்டம் மிக பணிவாக வேண்டிக் கொண்டது. இந்த நாட்டில் பல விஷயங்களை நாங்கள் சாதிக்க வேண்டியிருக்குது.
எனக்கு பல உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு பேஸ்டாக்ல முஸ்லிம்கள் மிகவும் ஒரு தத்தளித்து போயிருக்கிறாங்க. என்ன செய்ய தெரியாது இருக்கிறாங்க. அரசியல்வாதிகளுக்கு மத்தியில பிரச்சனை, உலமாக்களுக்கு மத்தியில பிரச்சனை, சமூகங்களுக்கு மத்தியில பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் போட்டி பொறாமையோட நாங்கள் செயல்படுவோம் என்று சொன்னா ஒரு நாளும் நாங்கள் இந்த சமுதாயத்தை கட்டிட முடியாது. எத்தனையோ விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்க நேரத்தில் அற்பமான விஷயங்கள் நாங்கள் ஈடுபட்டு வேற்றுமை அடைவோம் என்று சொன்னா பெரிய கைசலத்துக்காகவும். அதனால் இந்த இடத்திலையும் இந்த விஷயத்தை கருத்து கிடைக்கிறதோட பல விஷயங்கள் அல்லாஹ் இந்த மதரசா அல்லாஹ் சிறப்பாக தந்திருக்கிறார். இந்த மதரசா அல்லாஹ் மிக சிறப்புள்ள, இது சலாவுள்ள, இங்கிருந்து வெளியாகக்கூடிய மாணவர்கள் மிகவும் எதிர்காலத்தில் உலக நாட்டுக்கு நீர சுமந்து கொண்டு போகக்கூடிய தாய்களாக, ஆளுங்களாக போக வேண்டும். அதுக்காக வேண்டிதான் இந்த கமிட்டி மிக அழகான ஒரு முயற்சியை ஒரு குறுகிய காலத்தில் எதிர்பாராத விதத்தில் ஷேகரோட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மிக ஆச்சரியப்பட்டார். சொன்னார், இப்படியான ஒரு கட்டிடத்தை சுருக்காக கட்டித்தாங்க, இது காடுமாறு இருந்தது, இப்படி வளமாக வந்துருச்சு என்று வியப்படையக்கூடிய அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இவருடைய முயற்சிகளை பாராட்டணும். அல்லாஹ் இவருடைய முயற்சிகளை வளர்க்க செய்யணும். இங்கு கற்கக்கூடிய மாணவர்கள், ஹாஃபிதாக வெளியாகக்கூடியவர்கள் ஒரு குறிக்கோளோட வாழுங்க. நாங்க நியத்து வைப்போம், உலகத்துக்கு அல்லாஹ் எங்களை கொண்டு செயலெடுப்பான், எங்களோட வேலைகளை வாங்கிக் கொள்வான். அல்லாஹ் எங்களை எவ்வளவு வாங்கிக் கொள்றானோ அது அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய குதிரத்துக்கு எதையுமே தடைவானது இல்லை. அதனால நியத்து வைப்போம் உறுதியாக. நாங்க இந்த இடத்திலிருந்து அல்லாஹ் எங்களை உலக நாடுகளுக்கு எங்களை பயன்படுத்தியாங்களா, உலக நாடுக்கு தீனை சுமந்து கொண்டு போகக்கூடியவர்களாக ஆக்கியாங்களா என்று அல்லாஹ் இடத்துல துஆ செய்ய வேண்டும். அத்தோடு இந்த மதரசாவை சிறப்பான ஒரு மதரசா ஆக்கிறதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பு தேவை. ஊர் மக்கள் இது நிர்வாகம் ஒன்று இருக்கிறேன், ஊர் ஜமாத் இருக்கிறேன், அவங்க செய்துட்டு போறாங்க என்று நாங்கள் இதை விட்டு விடாம ஒவ்வொருவரும் இதுக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும். ஒவ்வொருடைய உள்ளத்தில் வரணும், இது என்னுடைய மதரசா, மதரசா சலா என்றது இது ரஜிராஜாருடைய, இது ரப்காராஜாருடைய அல்ல, இது எங்களுடையது என்ற உணர்வு வரணும். அதனால என்ன செய்யணும், எங்களால் என்னென்ன வகையில் இதுக்கு உதவி செய்ய முடியுமோ, என்னென்ன முறையில் இதுக்கு நாங்க பணிவிட செய்ய முடியுமோ, என்னென்ன வகையில் இதுக்கு நாங்க உபத்திரம் இல்லாமல் நடந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் செயல்படணும். அத்தோடு ஓதக்கூடிய மாணவர்கள் மலக்குவார்கள் அல்ல, சிறு சிறு தவறுகள் அவர்களால் ஏற்படும். தகப்பன் என்ற அடிப்படையில நாங்க இந்த விஷயத்தில் நடந்து கொள்ளணும். ஒரு ஆசான் எப்படி இருக்கணும் என்று சொன்னா, ஒரு தகப்பனை போல ஒரு ஆசான் எப்படி இருக்கணும் என்று சொன்னா, ஒரு கண்காணிக்கக்கூடிய அழகாக நசீகத் செய்யக்கூடியவராக ஒரு ஆசான் எப்படி இருக்கணும் என்று சொன்னா, இந்த ஆசான் இடத்தில் வரக்கூடிய முக்கியமான பண்பு ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக கவனிக்கணும். ஒரு விஷயம் தந்தையை போல நடந்து கொள்ளணும். பெற்றோர்களிடத்தில் எப்படி பாசம் இருக்குதோ குழந்தைகளோட அந்த பாசத்தோடு நடைபெறணும். அத்தோடு நாங்க ஆர்வமூட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அமலையும் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ஆர்வமூட்டி தான் செய்வித்தாங்க. அந்த ஆர்வமூட்டி சேவிக்கக்கூடியவர்களாக மாறணும். அத்தோடு அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை நிதானமாக கவனிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அவர்களாக இருந்தாலும் சரிதான், அவர்களுடன் இப்படிதான் நடந்து கொண்டார்கள். அவர்களோட இரக்கமாக இருந்தார்கள், ஆர்வமூட்டினார்கள், அவர்கள் செய்வதை அவதானித்தார்கள். இது ஒரு விஷயத்தை கவனத்துக்கு எடுங்க. ஒரு நாள் தஹஜ்ஜத்தை தொழுது கொண்டிருக்கிறார்கள். தஹஜ்ஜுடைய தொழுகையை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு ரெண்டு பேர் கொள்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு மிக மெல்லிய மெய்ப்பாக அவர்கள் மிருதுவாக சத்தமில்லாமல் கிராத் ஓதுகிறார்கள். இந்த வரும் உமர் ரலியல்லாஹு சத்தமிட்டு ஓதுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிந்த பிறகு ரெண்டு பேரை அழைத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு போய் கேட்கிறாங்க, ஏன் இவ்வளவு மெதுவாக ஓதுறீங்க? சொன்னா, யார சொல்லலாம், யாரை நான் அழைக்கணுமோ என் அல்லாஹ்வை அவருக்கு இதை நான் ஓதி காட்டணும், அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உமரிடத்துல கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் ஷைத்தானை விரட்டுகிறேன், தூங்குறவங்களை ஏற்பாட்டுகிறேன். நபி அவங்க சொன்னாங்க, உங்களோட சத்தத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க உமர், அபூபக்கர் சத்தத்தை கொஞ்சம் கூட்டிக்கோங்க சொன்னாங்க. நாங்க அன்புள்ளவர்களாக பண்புள்ளவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அவர்களை வல்லெடுத்தது போல நாங்க எங்களை செயல்படணும். அத்தோடு மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாரும் துஆல ஈடுபடணும். இந்த காலகட்டம் ஒரு அபாயமான காலகட்டம். இந்த நாட்டில் அல்லாஹ் எல்லா கையிலையும் வச்சிருக்கிறான். ஆனால் சரியான முறையில தலைவர்கள் இருந்து, புத்திஜீவிகள் இருந்து, உலமாக்கள் இருந்து ஒன்றுபட்டு செயல்படுவோம் என்று சொன்னா நிச்சயமாக பல காரியங்களை சாதிக்க முடியும். இந்த நேரம் நமக்கு தரப்பட்ட நேரத்தில் பல விஷயங்கள் சொல்ல வேண்டியிருந்ததை ஆனால் சொல்லிக்கொள்ள முடியல. இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறோம். ஜமியத்துல் உலமா என்ற அடிப்படையில ஜமியத்துல் உலமா சமீப காலத்துல பல முக்கியமான பணிகளை செய்து வருகிறது. அதுல ரெண்டு பிரதானமான விஷயங்கள். ஒன்று இஸ்லாமிய வங்கி, இரண்டாவது ஹலால் உடைய இந்த கண்காணிப்பு. இது ரெண்டு முஸ்லிம்களுக்காக பிரதானமானது. பல விஷயங்கள் இருக்கிறது, அதுல இந்த ரெண்டு கருத்து கெடுங்க. ஒன்று வங்கி, இஸ்லாமிய வங்கி. அல்லாஹ் இந்த நாட்டுக்கு தந்திருக்கக்கூடிய மாபெரும் செல்வம். அல்லாஹ் நான் சொன்ன நியமத்துகள்ல ஒன்றுதான் இஸ்லாமிய முறையில வங்கிகளை நடத்துறதுக்கு அல்லாஹ் நமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். அமானா நிறுவனத்துடைய ஒரு பாரிய முயற்சியால அல்லாஹ் இந்த ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதோட இந்த விஷயத்துல உலமாக்கள், குறிப்பாக பொதுமக்களும் எங்கெல்லாம் இஸ்லாமிய வங்கிகள் நிறுவப்படுகிறதோ அதுக்கு ஜமியத்துல் உலமா இப்பொழுது தன்னுடைய பாரிய முயற்சி செய்து வருகிறது. சமீபத்தில் எல்லா மதரசாக்களுக்கும் நாம் அனுப்பியிருக்கிறோம். என்ன அனுப்பியிருக்கிறோம்? உங்களுடைய மதரசால இந்த துறையில சேர்ந்தவர்கள், ஆங்கிலத்தோட கொஞ்சம் தொடர்புள்ளவர்கள், மதரசாக்கள்ல ஆங்கிலம் கற்பிக்க கூடாது என்ற வாதத்தை விடுங்க. இது ஒரு நல்ல வாதம் அல்ல. மதரசாக்கள்ல தேவைக்கேற்ப மாணவர்களுக்கு ஆங்கிலமும் கற்பிக்கப்பட வேண்டும். இது ஒரு கட்டாயமான காலமாக இருக்கிறது. தாவா எங்களுடைய பணிகளை நாம் செய்வதற்கு இது எனக்கு மிகவும் ஒரு கட்டாயமாக இருக்கிறது. அதுக்காக வேண்டி மாணவர்கள் எல்லாம் தன்னுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்வது என்பது அல்ல. இஸ்லாமிய அமைப்பில் வங்கிகள் நடத்தப்பட வேண்டும் என்றால் இஸ்லாமிய அறிவுடன்
இந்த உலகத்துடைய ஆசையை தெரிந்திருப்பது இது அத்தியாவசிய தேவையாக இருக்குது. அந்த அடிப்படையில எல்லாரும் இஸ்லாமிய வங்கிகள் என்று வரும் பொழுது வெளிப்போடு இருங்க. யார் செய்யறாங்க, எப்படி கண்காணிக்கப்படுது, இதை நீங்க கவனிக்கணும். எங்க உலமாக்கள் இருக்கிறாங்களா, அவருடைய நாட்டில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய முயற்சியின் மூலமாக பேங்க் இஸ்லாமிய இது பார்லிமெண்ட் ஆக்டும் திருத்தப்பட்டிருக்கிறது. அதனால நாங்க மிக கண்காணிப்பாக இருக்கணும். அடுத்தது ஹலால் என்ற அடிப்படையில ஜமியத்துல் உலமா குறிப்பாக சில நிறுவனங்களுக்கு தான் எல்லா பள்ளிகளிலும் போர்டு போடப்பட்டிருக்குது. சில நிறுவனங்களுக்கு தான் கொடுத்திருக்குது. அது இல்லாத நிறுவனங்களுக்கு நாங்க ஹலால் கொடுக்கல. அதனால அதனுடைய ஹலாலுக்கு நாங்க உத்தரவாதம் கிடையாது. இதை பொதுமக்கள் எங்களை பற்றி பேசும் பொழுதுதான், மக்களிடத்தில் இதை பிரச்சாரம் செய்யும் பொழுதுதான் இது மக்களிடத்தில் உண்டாகும். இது போன்ற ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மதரசாவுடைய நிர்வாகத்தை ஹைர் வரக்கத்துள்ளதாக ஆக்கி வைப்பாராக. இங்குள்ள மாணவர்களுக்கு எல்லாம் எல்லா வகையிலையும் ஹைர் நாடுவாராக. அல்லாஹ் இந்த மாணவர்களை அல்லாஹ் வழிகாட்டுவாராக. இந்த ஊர் எல்லாம் சிறப்பாக செழிப்பாக ஒற்றுமை உள்ள ஊராக ஆக்கி வைப்பாராக. இங்க நடக்கூடிய தீனுடைய பணிகள் எல்லாம் கபூல் செய்வாராக. இந்த சபையில கூட இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த உணர்வுடன் மதீனாவுடைய பள்ளிகளாக எங்களோட பள்ளிகளையும் மதீனாவுடைய வீடுகளாக எங்களோட வீடுகளையும் ஆக்க வல்ல அல்லாஹ் கிருபை செய்வாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.